மினசான் கொனிச்சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது JLPT N5 ரீடிங் எக்ஸசைஸ் தான். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் பேசேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த பேசேஜை பாருங்கள். இதில் எப்போவுமே ஒரு கொஷின் தான் இருக்கும் ஷார்ட் பேசேஜில். இது மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால 2 கொஷின் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தோஷித்தே எதனால் கெசாவா கோஜினி ஒக்கிமாஷ்தகா, எதனால் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்க அப்படிங்கிறது கொஷின். செகண்ட் கொஷின் என்ன? சின்சான்வா நனியோ மச்சிகாய் மாஷ்தாக்கா. ஸோ சின்சான் வந்துட்டு எதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கொஷின். ஸோ இப்போ நம்ம பேசேஜை வந்து வாசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? மச்சிகாய் மாஷ்தா அப்படிங்கிறதான் நம்மளுடைய பேசேஜோட டைட்டில். சின்ஜுன் அப்படின்னு வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது. வத்தாஷிவா கினோனோ நிச்சியோபி சண்டே. ஓகே, நான் வந்து நேற்று சண்டேல தொமோதாச்சியோ சாக்காவோ ஷிமாஷ்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சாக்கர் வந்து விளையாண்டேன். அசாக்காரா யுகாத்தா மாதே ஷிமாஷ்தாக்காரா. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணதுனால தொத்தேமோ காரே மாஷ்தா, ரொம்ப டயர்டாயிட்டேன். யூபேவா பாங்கோஹாவோ தபேத்தா அத்தோதே. ஸோ நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் சுகுனி நேமாஷ்தா, உடனே வந்து தூங்கிட்டேன். தேசுக்காரா கியோனோ காஞ்சி டெஸ்டனோ பெங்கியோகா தெக்கிமாசன் தேஷ்தா. ஓகே, என்னாச்சு? இன்னைக்குள்ள காஞ்சி டெஸ்ட்டுக்கு வந்துட்டு படிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கெசாவா கோஜினி ஒக்கிமாஷ்தா. ஸோ காலையில் வந்துட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருக்காங்க. இது வந்து ரிலேட்ஸ் டு திஸ் ஃபஸ்ட் கொஷின், இந்த கொஷின். ஓகே, ஷவாவோ அபீத்தே அசாகோஹாவோ தபேமாஷ்தா. ஸோ குளிச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டேன். சொரேக்காரா அதுக்கு அப்புறம் சுகு காஞ்சினோ டெஸ்டனோ யோஞ்சு இச்சி பேஜிக்காரா ருக்குஜு பேஜி மாதிரி பெங்கியோஷிமாஷ்தா. ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க? காஞ்சி டெஸ்ட்டுக்குரிய 41 பேஜ்லேருந்து 60 பேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. சொரேக்காரா அதுக்கப்புறம் கக்கோயே இக்கிமாஷ்தா, ஸ்கூலுக்கு போனேன். தொத்தேமோ இசோகாஷி அசாதேஷ்தா. ஸோ ரொம்ப பிஸியான மார்னிங்காக இருந்தது. ஷிகாஷி ஆனா. ஓகே, ஷிகாஷினா பட், ஆனான்னு அர்த்தம். கியோஷிட்சுதே காஞ்சினோ பெங் கியோஷித்தேரு ஹிதோவா இமா செந்தேஷ்தா. ஓகே, ஆனால் கிளாஸில் என்னாச்சு? காஞ்சி டெஸ்ட்டுக்கு படிச்சிட்ருக்கவங்க யாருமே இல்லை. மச்சிகாய மாஷ்தா. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் கொஷினுக்கு வந்துட்டு ரெலவெண்ட்டான ஆன்சர். ஸ்டெஸ்தோவா கியோ தேவானாக்குத்தே அஷ்டதேஷ்தா. என்னாச்சு? அவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க? டெஸ்ட்டு இன்றைக்கி நினச்சாங்க, ஆனால் டெஸ்ட் என்ன? டெஸ்ட் எப்போ? நாளைக்கு தான். ஓகே, இதுதான் நம்ம பேசேஜுடைய மீனிங். இப்போ நம்ம ஆன்சர் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? தோஷ்தே கெசா கோஜினி ஓகே மாஷ்தாக்கா, எதனால் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்க? அசாக்காரா யூகத்தா மாதே சாக்காவோ ஷிமாஷ்தாக்காரா. இது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இல்லை. காஞ்சி டெஸ்டனோ பெங்கியோ ஷ்தகாத்தாக்காரா, மேபி இது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஷவாவோ அபீத்தே அசாகோஹாவோ தபேத்தகாத்தாக்காரா. இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்போவும் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்துட்டு 5 o'clock எந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ தேர்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. கக்கோயே இத்தே பெங்கியோகா ஷ்தகாத்தக்காரா. ஸோ அவ்வளோ 5 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னா அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல மெயின் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க இந்த செகண்ட் பேசேஜில். ஸோ இதனால் இதுவும் வந்துட்டு ஆன்சராக வராது. அசாக்காரா யூகத்தா மாதே சாக்காவோ ஷ்தகாத்தாக்காரா அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஷ்தகாத்தா அப்படின்னா பண்ணணும்னு நினச்சதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் விளையாண்டது நேற்று இல்லையா? சண்டே, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து ப்ராபப்ளி மண்டேயாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆன்சராக வராது. ஏன்னா விளையாண்டது நேற்று. ஷ்தகாத்தா அப்படின்னா பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சதுனால காலையில் நான் சீக்கிரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ அதனால் அதுவும் ஆன்சர் வராது. நம்மளோட ஆன்சர் என்ன? செகண்ட் ஒன் தான். காஞ்சி டெஸ்டனோ பெங்கியோகா ஷ்தகாத்தாக்காரா. ஓகே, ஏன்னா இந்த 2 லைனில் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. கெசானி கோஜினி ஓகே மாஷ்தா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? தேஸ்காரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். தேஸ்காரா கியோனோ காஞ்சி டெஸ்டனோ பெங்கியோகா தெக்கிமாசன் தேஷ்தா. ஸோ அதனால் கெசா கோஜினி ஒக்கிமாஷ்தா.
シャワーを浴びて朝ごはんを食べました。それからすぐ。இந்த சுகும் வந்துட்டு ஒரு இண்டிகேஷன். 漢字のテストの41ページから60ページまで勉強しました。அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க காலை சீக்கிரம் எழுந்திரிச்சதுக்கு என்ன ரீசன்? காஞ்சி டெஸ்டனோ பெங்கியோகா ஸ்டகாத்தகாரா. ஓகே, அடுத்தது பார்ப்போம். 31st செகண்ட் கொஷின். சீன் சாம்வா நனியோ மச்சிகாயமாஸ்டா. ஸோ இந்த இடத்துல தெளிவாக வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டெஸ்ட்டோவா கியோதேவா நாக்குத்தே அஷ்டதேஷ்டா. டெஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கின்னு நினச்சதா அவங்க பண்ண தப்பு. ஸோ காஞ்சினோ டெக்கிஸ்டோ. இந்த டெக்கிஸ்டோ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த பேசேஜில் இல்லை. டெக்கிஸ்டனோ பேஜ் இல்லை. பேஜ் வந்து ப்ராப்பராக யோஞ்சி இச்சுக்கரா ரக்குஜு மாதே இங்கே வந்து ப்ராப்பராக அவங்க வந்து படிச்சிருக்காங்க. டெஸ்ட்டுக்கு எந்த பேஜ் படிக்கணுங்கிறத அவங்க வந்துட்டு மிஸ்டேக் பண்ணல. காஞ்சினோ டெஸ்ட்டுக அருகி, இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இல்லையா? இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு நினச்சாங்க, ஆனால் டெஸ்ட் வந்து ரியலி நாளைக்கு தான் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால தேர்ட் தான் மோஸ்ட்டாக ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷனையும் பார்க்கலாம். காஞ்சினோ டெஸ்ட்டோ சுருக்கியோ ஷிட்ஸ் இல்லை. அவங்க ப்ராப்பரான கரெக்டான கிளாஸுக்கு தான் போனாங்க, ஆனால் டெஸ்ட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்குன்னு தெரிஞ்சது. ஸோ அதனால் ஃபோர்த் ஆன்சர் இல்லை, நம்மளுடைய ஆன்சர் வந்து 3 தான். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.